சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றாரு இஸ்ரவேலை பார்த்து, நீங்கள் எப்படியாவது கர்த்தருக்கு பயந்து, எப்படியாவது பயந்து அப்படின்னு சொன்னா அது எப்படி பயப்பட முடியாது? எப்படியாவது கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாக அவரை சேவிக்க கடவீர்கள். கர்த்தருக்கு எப்படியாவது பயந்து அப்படின்னு சொல்லும்போது 23வது வசனத்துல வாசிக்கும்போது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான பலி உங்களுக்கு போதிப்பேன். அதுக்கப்புறம் சொன்னேன், அதாவது எப்படியாயிலும் கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்றது முழு இதயத்தோடு உண்மையா கடவுள் அவர் இஸ்ரவேலை சொல்லும் பொழுது எப்படி ஆயிலும் கர்த்தரை சேவிக்கிறது அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. எப்படி ஆயிலும் கர்த்தரை சேவிக்க அப்படின்னு சொன்னா அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், அப்ப எப்படியாயிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்றது விரோதமாக நம்ம பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். முதலாவது கீழ்ப்படிதல். அதாவது எப்படி ஆயிலும் கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லும் போது அதே வசனத்துல அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்றாரு, வசனத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதீங்க. முதலாவதுதான் ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாம நீங்க அவரை பின்பற்றின கீழ்ப்படியணும். வசனத்தை கீழ்ப்படுகிறார். எப்படியாயிலும் நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து முழு இதயத்தோடு உண்மையா அவரை சேவிக்கணும் அப்படின்னா எப்படி ஆயிலும் அப்படிங்கிற வார்த்தையில அங்க என்னது ஆண்டவர் எதிர்பார்க்க நமக்கு எடுத்து காட்டுகிறாருன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அவ்வளவுதான். வசனத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க, ஆலோசனைகளுக்கு எதிர்த்து நிற்காதீங்க, தேவனுடைய சத்தத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க. எப்படியாயும் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு அதான். இன்னைக்கு வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்கன்னா ஒரு காதுல கேட்டுக்கிட்டு மறு காதுல விட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறார். அதுதான் போதகத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. நம்ம வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம அங்க என்ன சண்டையா போட போறோம், வழக்குண்டாக்க போறோம். வசனத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, வசனத்தை கீழ்ப்படுகிறது இல்லை, போதகங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களை தான் இங்க அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அதுதான் ராஜாவும் சேர்ந்துதான் இந்த வேலை செய்யறாங்க. இஸ்ரவேல்ல ஒரு கீழ்ப்படியாம, ஒரு பெரிய கீழ்ப்படியாம இருந்தது. அப்ப முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படியாயிலும் நம்ம என்ன செய்யணும், வசனம் அவர் கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னா வசனத்துக்கு விரோதமாய் செயல்படாதபடி கீழ்ப்படியான். இரண்டாவது, இனி அடுத்த காரியம் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நினைச்சான், இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து அப்படின்னு போட்டு. எப்படி சேவிக்கிறது? இங்க எப்படியாயிலும் அப்படின்னு சொல்லும்போது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க எப்படியாயிலும் நீ கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா இங்க அடுத்து எனக்கு தேவனுடைய வழியில நடக்கிறது, அவரு போதிக்கும் வழிகளில நடக்கிறது. அந்த வழிய அப்படின்னு சொன்னா நமக்கு அது ஒரு வழின்னு சொன்னா என்ன, தேவனுடைய வழியிலன்னா பக்தியாய் நடக்கிறது. அதுதான் தேவனுடைய வழி. முதல் கீழ்ப்படிதல், ரெண்டாவது பக்தியாய். அதுதான் தேவனுக்கு சேவை செய்கிறது. இல்லாம ஆண்டவருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ வேலை செய்யறது இல்லை, இல்லை பிரசங்கம் பண்றது இல்லை. முதல்ல கர்த்தருக்கு சேவைன்னு சொல்றது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையா இருக்கிறது. அதுதான் முதல் படி.
இரண்டாவது அவருடைய பலிகளில் நடக்கிறது. அந்த அவருடைய பலிகளில நடக்கிறது அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா பக்தி. அவ்வளவுதான். வழிகள் ஆண்டோடைய வழிகளில் நடக்கிறான் அப்படின்னு அவன் பக்தி உள்ளவன் அப்படிங்குள்ள பேர் உண்டாகும். அதுல பக்தியில என்னெல்லாம் வரும்? கீழ்ப்படிதலும் வரும், அன்பு வரும், மனப்பூர்வமான எதிர்ப்பற்ற செயல்பாடுகளும் அது வரும். மனப்பூர்வமான எதிர்க்காதல், அதாவது கீழ்ப்படிதல் இருக்கும், அன்பு இருக்கும் பக்தியில. எப்படியெல்லாம் ஒரு பாதையில நடக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வழியில நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே வசனத்தை கீழ்ப்படியணும், அன்புள்ளவனா இருக்கணும், மனப்பூர்வமாய் எதிர்பார்ப்பில்லாம என்ன செய்கிறது? உதவுகிறது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. மனப்பூர்வமாய் எதிர்பார்ப்பற்று கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. இது சிலர் எப்படி செய்வாங்க? சரி, நம்ம எனக்கு தாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருவார், அமுக்கி குலுக்கி உங்களுக்கு கொட்டுவார் அப்படின்னு கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்ட உடனே அவன் எனக்கு தாருங்கள் சொன்னா என்ன பிடிச்சிக்க அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்துக்கிட்டு அடுத்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அமுக்கி குலுக்கி எனக்கு கொட்டுவார் அப்படின்னு. இந்த அமுக்கி குலுக்கி கொட்டுக்கிற வேலையெல்லாம் அந்தோட்ட இருக்காது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பிரசங்கம், அப்படிப்பட்ட ஊழியம், அப்படிப்பட்ட காரியம் தான் இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது. நம்ம கொடுத்துட்டார். அது நீ கர்த்தருக்கு சேவை செய்யல, கர்த்தருடைய வழியில நடக்கல, நீ பக்திமான் அல்ல. ஒரு பக்திமான் அப்படின்னு சொல்றவன் முதல்ல கீழ்ப்படுகிறான், கர்த்தர் வழியில நடக்கிறான் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே பக்திவன். கீழ்ப்படுகிறான், அன்பா இருக்கிறான், மனப்பூர்வமா எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மைகளை செய்கிறான். அடுத்தது 1 தீமோத்தேயு 1:5 பிரகாரம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பனையின் பொருள் என்னவென்ற சுத்த இருதயம் உள்ளவனாய் நல்ல மனசாட்சியினாலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும். அடுத்தது அவன் எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயம் உள்ளவனாகவும் நல்ல மனசாட்சி உள்ளவனும் மாயமற்ற விசுவாசத்துல பிறக்கும் அன்பே. மாயமற்ற அன்புள்ளவனா இருக்கணும். அவன் தான் பக்திமான். சுத்த இருதயம் இருக்கணும், மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசத்துல பிறகு அன்பு இருக்கணும். விசுவாசமும் போதாது, விசுவாசத்தின் அன்பு. நாம் விசுவாசிக்கிறது அவருக்கு மேல அன்பும் இருக்கணும். இதுதான் என்னது? கர்த்தருக்கு ஆன சேவை. இன்னும் நம்ம நிறைய படிச்சுட்டு போகலாம். கர்த்தருடைய சேவை என்னன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, ரெண்டாவது அவர் வழிகளில நடக்கிறது. அந்த வழி நடக்கிறது அப்படின்னு சொன்னா உலகத்துக்கும் பாதையில சொல்லும் போது அவன் யாரா இருப்பான்? பக்தி உள்ளவன். இந்த பக்தி அப்படின்னு சொன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம் என்னது? பக்தின்னு சொல்றது என்னது? கீழ்ப்படிதல் இருக்கு, அன்பு இருக்கு, அதுபோல மனப்பூர்வமான எதிர்பார்ப்பற்ற உதவிகள் இல்லை நன்மைகளை செய்தல் இருக்கு. அதுபோல என்னது? அவர் மேல அன்பு கூறும் விதம் எப்படி? மாயமற்ற விசுவாசத்துல அவர் மேல அன்பு கூறணும். இல்லாம சும்மா அன்பு கூர்ந்துட்டு மனசாட்சி சுத்த இருதயம் இருக்கணும். அதுபோல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சுத்த இருதயத்தோடும் நல்ல மனசாட்சியோடும் மாயமற்ற விசுவாசத்தோடும். இவ்வளவு காரியங்கள் இருந்தாலே போதும், கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன், இல்லை கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டேன், இல்லை கொஞ்ச நேரம் துடிச்சிட்டேன், இல்லை கொஞ்சம் போல காணிக்கையை கொடுத்துட்டேன், இல்லை கொஞ்சம் போல என்னது ஏதோ உபவாசம் உபவாசம் பண்ணேன், எல்லாமே காரியம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நல்ல சுத்த இருதயமும் இல்லை, மனசாட்சியும் நல்லது இல்லை. குறுகுறுக்கிற மனசாட்சி, குற்றம் கண்டுபிடிக்கிற மனசாட்சி, பழித்தத்துக்கிற மனசாட்சி. நம்ம மனசாட்சி ஒண்ணுமே நேர ஆண்டவர் நீ எப்படிப்பட்டவங்க கேட்டா அப்பதான் தெரியும். நம்முடைய மனசாட்சியும் சரி இருக்காது. இனி மாயமற்ற விசுவாசமாகும். விசுவாசத்துல கலப்படம் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு டினாமினேஷனல் விசுவாசம் தான் இருக்கிறதே தவிர
மாயமற்ற விசுவாசம் எந்த ஒரு சபையிலையும் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் டினாமினேஷனல் விசுவாசம் நினைக்கிறாங்க, நாங்க தான் நல்ல விசுவாசி, நாங்க தான் நல்ல விசுவாசி. தீபந்தகாரன் நினைப்பான் நான் தான் நல்ல விசுவாசி, ஐபிசிக்காரன் நினைப்பான் நான் தான் நல்ல விசுவாசி, அடுத்தது ஏஜிக்காரன் நினைப்பான் நான் தான் நல்ல விசுவாசி, சிஎஜிக்காரன் நினைப்பான் நான் தான் நல்ல விசுவாசி, கத்தோலிக்காரன் அவனும் நான் தான் நல்ல விசுவாசி, யாத்திராக்காரன் அவனும் நான் தான் நல்ல விசுவாசி. ஆனா எல்லா விசுவாசத்தையும் பாரு, எல்லா விசுவாசமும் மாயம் உள்ளது. ஏன்னா டினாமினேஷனல் விசுவாசம். ஒன்னு டினாமினேஷனல் விசுவாசத்துல தேவன் சிஎஸ்சி விசுவாசம், பந்தைக்கோஸ்து விசுவாசம், யாக்கோபா விசுவாசம், மாத்தோமா விசுவாசம், அப்படி ஒன்றும் விசுவாசம் இல்லை. விசுவாசத்துல என்ன உண்டாகணும்? அன்பு உண்டாகணும். விசுவாசிங்கனாலே அவன் அன்புள்ளவனா இருக்கணும். டினாமினேஷன் இல்லாமல் இல்லை. நீ ஆண்டவரை நேசிக்கிறவன், நல்ல மனசாட்சியுடன், சுத்த இருதயம் உள்ளவன், அதான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு சேவை செய்கிறவன் அடையாளம். இல்லை சும்மா போய்கிட்டு என்னது, நாங்க அந்த சபை சேர்ந்தவர்கள், நாங்க பயங்கர விசுவாசி, எங்க சபை தான் சரியான சபை சொன்னியாகும், நீ நிச்சயமா சொல்ற உனக்கு பரலோகம் இல்லை, நித்திய ராஜ்யமும் இல்லை. நீ தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டு முழிக்க போற நாட்கள் நெருங்கிருச்சு. அதனால அறியாம தேவனுடைய காரியங்களை செய்கிறோம் சொல்லிக்கிட்டு பெருமைப்படுகிறது, அகந்தை அடைகிறது, இதுல ஒண்ணும் கத்தருக்கு புரிய ஒண்ணும் இல்லை. அது அங்க என்ன சொல்லி இருக்கிறாரு சாமல் மூலமா, நீங்கள் எப்போதும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். தான் அவர் உங்களிடத்துல எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கார் என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் செய்த காரியங்களை சிந்திச்சு நீங்க என்ன செய்யணும்? உண்மையாய் அவரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சேவைன்னு எல்லாரும் வேற எதையோ யோசிப்பாங்க. உதவி பண்ணுகிறதும் சேவைதான், ஏழைகளுக்கு கொடுக்கறதும் சேவைதான், அப்படி இப்ப வீடு கட்டி கொடுப்பதும் சேவைதான். அதெல்லாம் நீ செய்கிற நற்கிரியைகள் தான். அதுக்குதான் சொன்னாரு, நீ சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேவைன்னு தெரியாது. முதலாவது சேவைன்ற காரியத்தை நம்ம படிக்க வேண்டியது. அந்த காரியத்துல முக்கியமா சொல்லப்பட்டது என்னது? இந்த மீகாய் 6:8 என்ன சொல்லுங்கன்னா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லவோ வேற எதை என்னத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? அதான் மனத்தாழ்மையான ஒரு டீலிங். அதாங்க மேலே 14 சொன்னார். வரணும் இல்லை, வசனத்துக்கு பயப்பட்டு கீழ்ப்படி. முதலாவது வசனத்துக்கு பயப்பட்டு கீழ்ப்படி, 2வது மனத்தாழ்மை உள்ளவனாயிரு, 3வது பக்தியின் அனுபவம் கொண்ட கீழ்ப்படிதல், அன்பு, மனப்பூர்வமான எதிர்பார்ப்பற்ற செயல்பாடுகள். எதுக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு காணிக்க கொடுக்காத, எதிர்பார்த்துட்டு ஆராதிக்க போக, எதிர்பார்த்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணாத, எதிர்பார்த்துக்கிட்டு துதிக்க போகாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தெய்வ சமூகத்தை மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் எனக்கு செய்வார் செய்ய மாட்டார் அந்த எதிர்பார்ப்புகளோடு அல்ல. சும்மா அப்படி நம்ம அது தெய்வ சமூகத்தில் இருக்கணும். அவர் நிச்சயமா நம்மை நடத்திட்டு இருப்பார். இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும், இருதயத்துல சுத்தமா இருக்கணும், மனசாட்சி நல்லா இருக்கணும், விசுவாசத்துல மாயமற்ற அன்பு பறக்கணும். விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். இன்னைக்கு விசுவாசிகள் யாருமே இல்லை, எல்லாம் டினாமினேஷனல் விசுவாசம் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் யோசித்து, விசுவாசம் ஒரு நாள் நமக்கு பிரயோஜனப்படாது. மாயமற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்றது அதுல அன்பு இருக்கும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கானால நீ கத்தோலிக்கணும், நீ யாக்கோவாகணும், நீ பந்துகாரணும், நீ ஜீசகாரணும், ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கு ஒவ்வொருத்தனுக்கும் மாறி மாறி அன்பு செலுத்தக்கூடிய நல்ல இது. ஒருத்தன் வெள்ளச்சாரியை கட்டிட்டு போவான், ஒருத்தன் கல்லறை கட்டிட்டு போவான், ஒருத்தன் கார்ல போவான், ஒருத்தன் பைக்ல போவான், ஒருத்தன் ஃபிளைட்ல போவான். ஒன்று அவர் ஃபிளைட்ல போனவன்னா ஒரு பெரிய விசுவாசி, மற்றவன் நடந்து போறவன் பாவப்பட்டவன் நினைப்பான். ஏற்கனவே நான் ஒரு கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது காணிக்கை வாங்கி ஒவ்வொரு
ஒருத்தனும் இன்னைக்கு ஜெட்டு பிளைட் எல்லாம் வச்சிருக்கான், காணிக்க வாங்கி அவன் அவன் உழைச்சோ இல்லை அவன் அப்பன் சொத்து கொண்டதில்ல, அப்பனே ஆரம்பிச்சு வச்சதுதான் ஃப்ளைட் வாங்குறது. இப்படி காணிக்க பைசா இல்லை. அவன் என்ன, நான் பெரிய விசுவாசி ஆனதுனால எனக்கு ஃப்ளைட்டு கிடைச்சுங்க. நீ ஏமாத்துக்காரனால அவனுக்கு ஃப்ளைட்டு கிடைச்சது இல்லாம, நீ ஏமாத்துக்காரன் பெரிய வீடை கட்டிட்டு இருப்பான், வேற வேற பெரிய காரியங்களை செய்துட்டு இருப்பான். காரணம் வந்து அவன் நல்ல விசுவாசி பத்தியெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் ஒன்றும் கொடுத்தது இல்லை, அவன் வஞ்சித்தது. அது யாரா இருந்தாலும் தெரியும். இப்ப என்னையே நீ யோசித்தா யோசித்து பாரு. நான் அடிக்கடி எதாவது எனக்கு அற்புதம் செய்த தேவன் எனக்கு எப்படி செய்தார், எனக்கு நல்ல மனசாட்சி உண்டு. அந்த மனசாட்சி தான் விசுவாசம். வேற நல்ல மனசாட்சி, நல்ல மனசாட்சி இருக்கணும். நம்ம எப்படி எந்த காரியத்தை செய்யும், ஒரு காரியம் என்னது மாயமற்ற விசுவாசம். அது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. எல்லாமே சும்மா நம்ம காலையில ஜோம் பண்ணு, ஆண்டவர் எனக்கு அதுக்கு அவர் செய்தாலும் செய்யாட்டாலும் நான் ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ஜெபிக்க டைம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் எழும்பும் ஆண்டவரை துதிப்பேன். நான் எனக்கு என்ன யாரும் புகழ்வாங்களோ புகழ மாட்டாங்க, எனக்கு தெரியாது. நான் தேவனை துதிக்கணும். நான் 2 மணில இருந்து 3 மணி வரை ஆண்டவரை துதிக்கணும். அவர் இன்னைக்கு எந்த காரியத்தை எனக்கு செய்தாலும் சரி, அவர் எனக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். அதனால அவரோடு உள்ள அந்த அன்பு, அதுதான் சேவை, வேற ஒண்ணு இல்லை. சேவைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைப்பு 10 வார்த்தை சொல்லி ஜோம் பண்ணுனா தான் சேவை. நீ ஜோம் பண்ணாட்டாலும் தேவனை துதித்துட்டே இருக்குதியா, தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்குதியா, உன் நாவல இப்ப துதி வந்துகிட்டே இருக்கா. நான் இப்ப மௌனமா கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் காட். நீ ஆண்டவரை சேவிக்கலன்னு அர்த்தம். தேவன் விரும்புகிற அந்த வசனத்தை கீழ்படி, 2வது அவர் சொல்லின்படி நட அப்படின்னா பக்தி உள்ளவன் ஆயிடு. பக்திக்கு தேவையானது என்னது, நல்ல ஒரு மனசாட்சி வேணும். அதாவது பக்திக்கு தேவையா இருக்கிறது என்னது, அன்பு வேணும். பக்திக்கு தேவையா இருக்கிற நம்ம பக்தி உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படுதல் இருக்கணும், அன்பு இருக்கணும், மாயமற்ற அல்லங்கன்னா அது மனப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மகிட்ட இருந்தாலே போதும். அதுக்கு அடுத்து நம்ம நினைச்சுக்கணும், விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும், இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்துல மனசுல ஒன்றும் வாயில ஒன்னா இருந்தோன்னு கதை நடக்காது. அப்ப இந்த அனுபவங்களை இந்த நம்ம வாசித்த வேத பகுதிகளை வச்சு நம்ம சோதித்து, நான் சுத்த மனசாட்சியோட கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னா அப்படின்னு பாருங்க, அது போதும். அதுதான் கர்த்தருக்கு சேவைன்னு சொல்றது. எழுதி உட்கார்ந்து இருக்கிறது கர்த்தருக்கு சேவை, நிச்சயமா சேவை. நீ துதிச்சுட்டு இருந்தா, நீ உறங்கி பகுதியை கேட்டு பகுதியை கேட்காம இருந்ததுன்னா அது சேவை கிடையாது. நம்ம துதிச்சுட்டு இருப்போம், வார்த்தை வந்து காதுல விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த வார்த்தையில எது தேவன் உனக்கு விரும்புகிறாரோ அந்த வார்த்தை உன்னை உணர்த்திக்கிட்டு இருக்கும். வார்த்தையினால அந்த வசனத்தை கீழ்ப்படிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஆண்டவருக்கு சேவை செய்யறது. வசனம் தான் வாசித்தேன், சொந்தமானது சொல்லல. சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது மற்றவர்களை குற்றப்படுத்தல. எதுக்காக, தேவனோடு நாம் வாழணும்ன்ற ஒரு நற்பந்தம் நமக்குள்ள இருக்கணும்ன்றது காட்டியிருக்கோம். ஓகே, இந்த காரியங்களை மனசுல வச்சு ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு முழு ஹிருதயத்தோடு, எப்படியாவது அவருக்கு முழு ஹிருதயத்தோடு உண்மையாய் சேவை செய்கின்ற கடவீர்கள் என்று சொல்லி இருக்கிறதுனால நம்ம அவருடைய காரியங்களை செய்கிறதுல வசனத்துக்கு நடுக்கத்தோடு, வசனத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாகவும், அடுத்தது பக்தியின் வாழ்வுக்குரியதான கீழ்ப்படிதல், அன்பு, எதிர்பார்ப்பற்ற மனப்பூர்வமான செயல்பாடுகள். அடுத்தது என்னது, நீதியாய் நடத்தல். அதுக்கடுத்து என்னது வரும், மாயமற்ற விசுவாசம். இவ்வளவு காரியங்களையும் சிந்தித்து நம்ம விசுவாசம் அப்படிப்பட்ட யோசித்து அன்றைய சமூகத்துல நம்ம கொடுப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளினாலே நம்ம பலப்படும்.